பெயர் மூர்த்தி. நான் வந்து இது மாதிரி இப்போ புதுசாக யூடியூப்பில் சில செய்திகள்லாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். என்னுடைய முதல் முயற்சி நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வேண்டிக் என்னென்னா, நான் சில விஷயங்கள் என் மனசுக்குள்ளே தோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, தெரிஞ்ச விஷயம் தெரியாத வாய்ப்பாக எடுத்துருக்கேன். திருக்குறளில் வந்து அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து நான் சொல்ல சொல்கிறேன். குறள் எண் வந்து அந்த அருளுடைமை அதிகாரத்தில் ஏழாம் நம்பர் குறள். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்கு அப்படின்ற ஒரு குறள் இருக்குது. இந்த குறளை பொதுவாக நான் வெளியில் எப்படி பொருள்படுத்திக்கிறாங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு மேம்போக்காக எடுத்துக்கிறாங்க. அதாவது என்னென்னா, பொருள் மீன்ஸு வசதி, வாழ்க்கை, செல்வம், இந்த மாதிரி இப்போ பொருள் சார்ந்த விஷயங்கள், மெயினாக பணம், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா இந்த பொருள் சார்ந்த இந்த உலகம், பூமி சார்ந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை என்று நினைத்து சொல்கிறார்கள். அதே போன்று அவ்வுலகம் என்பது மோட்ச உலகம், சொர்க்க உலகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த இதுக்கு வள்ளுவர் இதை உதாரணமாக சொல்கிறாரு. அப்போ வந்து இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம், நம்ம வாழ்கிற உலகம், நம்ம உணரக்கூடிய உலகம், இந்த பூமி உலகம் அப்படிங்கிறதுல ஏற்றுக்கிறாங்க. பொருள் சார்ந்த உலகம், பொருள் இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு எல்லோரும் சாதாரணமாக ஏற்றுக்கிற உண்மை. ஆனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறப்ப அது எல்லோரும் மனசில் அது மேலெழுந்த வரியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உள்ளார்ந்த விஷயத்தை பார்த்தால் அருள் என்பது எங்கே இருக்குது, நமக்கு தெரியாத உலகம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சில பேர் அப்படி ஒரு உலகமே இல்லை, அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, வள்ளுவர் ஊமை தான் சொல்கிறார் ஒழிய இதுதான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா இந்த பொருள் சொல்லப்பட அதிகாரம் வந்து அருள் உடைமை. இந்த அருள் உடைமைங்கிறது என்னென்னா, அருள் உடைமை எங்கேனா மனிதருக்குள்ளே தான். மனிதன் என்பவன் மனிதாபிமானம் கொண்டவன் என்ற பொருள் தான் மனிதன் அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கப்படுகிறது. இங்கே பிறக்கிறது, பூமியில் பிறக்கிறது வந்து பரிணாம வளர்ச்சி அடைவதற்காக. மனிதனுடைய உடல் பரிணாம வளர்ச்சி வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் தான். ஆனால் மனம் வந்து பரிணாம வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை. அது அவன் சார்ந்த விஷயங்கள், சூழ்நிலைகள், கற்ற விஷயங்கள், அறிந்த விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள் போன்றவைகளால் அவை விரிவுபடுத்தப்படும். அதாவது மனசுக்கு வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் வந்து இங்கே அருளுடைமை அப்படின்னு சொல்கிறது. எப்படின்னா, ஆரம்பத்தில் மனிதனுக்கு வந்து பற்று, பாசம், அப்புறம் பண்பு, குணம், அப்புறம் இந்த மாதிரி குணம், கருணை, இரக்கம், இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் விரிவடைஞ்சு அது ஒரு நிலையில் அருள் நிலைக்கு இட்டு செல்லப்படும். அதுதான் இங்கே வள்ளுவர் வந்து அருள் உலகம்னு சொல்கிறார். அருள் உலகம் எங்கேயோ கிடையாது, இங்கே நமக்கு உள்ளதான். அது அக உலகம், புற உலகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. புற உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து பொருள் சார்ந்த, பணம் சார்ந்த மற்றும் செல்வம் சார்ந்த விஷயங்கள். அகம் சார்ந்த விஷயங்கள் இங்கே வாழப்படுது. ஏன்னா நம்ம கணவன் மனைவி வாழ்கிறோம், அப்புறம் தாய் தந்தை உறவு, அப்புறம் தமையன்கள், அக்கைமார்கள், தங்கைமார்கள் மற்றும் சுற்றத்தார்கள். இந்த வாழ்க்கைக்கு அவசியம் தேவைப்படுவது அக வாழ்க்கை. அந்த அக வாழ்க்கைக்கு பொருள் தேவை தான் அவசியம். ஆனால் பொருளோட அகம் சார்ந்த விஷயங்கள், ஆனால் அன்பு, பாசம், கருணை, இரக்கம் இது வந்து அவசியமாக தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா அந்த உறவுகளில் பிளவு ஏற்படும், முறிவு ஏற்படும். அது இல்லையானால் பொய்மையான உறவுகள் மேற்கொள்ளப்படும். அப்படிங்கிறப்ப அந்த பெற்ற பொருளால், கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளால் ஆதாயம் உண்டா என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னால் அதனால தான் அந்த அகம் சார்ந்த விஷயமும் புறம் சார்ந்த விஷயமும் தான் வாழ்க்கை என்பது சங்க காலத்தில் இது அகநானூறு, புறநானூறு, அப்புறம் அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று தமிழர்கள் விவரித்துள்ளார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த அருளுடைமை என்பது இந்த அன்பு, பாசம், கருணை, இரக்கம் இதனுடைய நீட்சியின் ஒரு முக்கியமான ஒரு பேரண்ட எல்லையை குறிப்பது. அருள் என்பது விரிவடைந்துள்ளது. அதாவது அன்பு, பாசம் என்பது குறிப்பிட்ட ஒரு நண்பர்கள், மனைவி, மக்கள், தாய் தந்தை, உற்றார் உறவினர் இவர்களுடைய பரிமாணித்து கொண்டிருப்பது. இதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால்
தெரியாதவர்கள், அறியாதவர்கள், நாம் பார்க்கும் அடுத்த நாட்டவர்கள், அடுத்த ஜாதியினர்கள், அடுத்த மதத்தினர்கள், இப்படி எல்லோரிடமும் மனிதாபிமானம் கொண்டு எல்லாரையும் மனிதனாக பார்த்து அவர்கள் மேலும் அன்பு கூறுதல் தான் அருளுடைமை என்பது. அந்த அருளுடைமை என்பது ஒரு பேரானந்த நிலை அல்லது பெருநிலை என்று சொல்வார்கள். அதுதான் அந்த அருள்நிலைக்கு தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு உமானத்தை தான் நமக்கு அறிந்த விஷயமான பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை யாங்கு அப்படிங்கிறது என்னென்னா இங்கே ஊமையாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை என்றால் அந்த உலகு இந்த அக உலக சார்ந்த இந்த பூமியில் வாழ்கின்ற உலகத்தை சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு எனது உரையை இந்த முடித்துக் கொள்கிறேன்.